அப்புறம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி சொல்லிக்கிட்டே போலான்னு. அதனால வெற்றியண்டை இல்லாத சினிமா எனக்கு இல்லை. அதனால வெற்றியண்டை எல்லா படத்துலயுமே நான் இருப்பேன். அதே மாதிரி இந்த படத்துல இருப்பேன். அதனால எப்போதும் வெற்றி எனக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சூர்யாண்ணா நல்ல கைகளோட. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடைய தான். அவரோட லுக்கு பாத்தீங்களா? அவர் விடுதலையில இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம். பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார். ரொம்ப அழகா இருக்கீங்க சார். பிளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. எத்தனை ஆண்கள் சொல்றது ஒரு பெண் சொல்றப்ப அவ்வளவு அழகா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து தம்பிகளை மறந்துருக்கீங்களா? ஒரே சொல்லுங்க, நான் மறந்துடுவேன். நீங்க கத்த பிஸ்லாட்டிங்க. இங்க சேது மாமா நீங்க கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா ஃபுல்லா வாழை இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட்டா மாமா, மிச்சம் பூரா எங்க போயிருக்கு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமா இருக்குது. அப்ப அத்தனை பேர் வந்து எப்பவும் தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இங்க வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விழா நாயகன் எங்க ஐயா, நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவா இருக்கட்டும், காது குத்து விழாவா இருக்கட்டும், கோவில் விழாவா இருக்கட்டும், திருமண விழாவா இருக்கட்டும், எந்த விழாவா இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர்தான் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசஞ்ச படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டுல ஜன்னல லேசா பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் 2 தட்டு. என்ன பண்ணுவேன், லேசா அதை ஓபன் பண்ணி விடுகிறேன். புண்ணியமா போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்கினேன். அப்படியே காத்து வந்து மேல எடுத்த மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்னா, பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், சரியா வாங்கடா, நல்லா இருக்கேன்டா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கேன். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும். அது மறுநாள் காலம் இருந்துச்சு, ஒரு தைரியமா ஓடுவான். பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்லிக்கிட்டே போனோம். எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்க ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் கூட ஒரு போன் வந்துச்சு எனக்கு. ஒரு IPS அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங் இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு காலையில கால் பண்ணிட்டு, நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னு பலர் போய் என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பலர் போய், சார் வணக்கம் சார் நான் கவனிக்கிறேன் சார் சொல்லுங்க சார். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சார், இந்த தென்னந்தனமும் பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலங்க எனக்கு உண்மை தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க.